ஹலோ வியூவர்ஸ், இந்த உலகில் வாழும் அனைத்து மனிதர்களும் தங்களுக்கு தேவையான அன்றாட பொருட்களை எந்தவித சிரமமின்றி பெற விரும்புவார்கள். ஆனால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதே சிரமமாக உள்ள ஒரு இடம்தான் கன்வி. இந்த இடம் ஆப்பிரிக்காவின் பெனின் நாட்டில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை சுற்றி நிறைய தீவு போன்று காட்சியளிக்கும். அதனால்தான் இந்த இடம் ஆப்பிரிக்காவின் வெனிஸ் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 17ஆம் நூற்றாண்டில்தான் இந்த தீவு கண்டுபிடிக்கப்பட்டது. டோபினோ பழங்குடியினர் தான் முதலில் இந்த இடத்திற்கு வந்து வாழ்ந்து வந்தனர். இப்போது இந்த கிராமத்தில் சுமார் 30,000 மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அங்கு வாழும் மக்கள் தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரம் மீன்பிடி மற்றும் விவசாயம் மற்றும் சுற்றுலாவை நம்பியுள்ளது. இந்த கன்வி கிராமத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 10,000 மக்கள் சுற்றுலா வருகின்றனர். கன்வி கிராமத்தின் வரலாற்றை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. 19ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்கள் பெனின் நாட்டிற்கு வந்து தங்களுடைய செல்வாக்கு மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த தொடங்கினர். அவர்கள் முதலில் கன்வி கிராமத்தை கைப்பற்ற தொடங்கினர். ஆனால் அங்கு இருந்த மக்கள் பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்தனர். சில மாதங்கள் கழித்து கிராமவாசிகளுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் பிறகு கன்வி கிராமத்தை விட்டு பிரெஞ்சுக்காரர்கள் வெளியேறினர். அங்கு வாழ்ந்த மக்கள் தங்களுக்கென தனி வாழ்வாதாரம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தை உருவாக்கினர். சில வருடங்கள் கடந்த பிறகு அங்கு பல கட்டிடங்கள், வீடுகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள், சந்தைகள் மற்றும் மருத்துவமனைகள் கட்டத் தொடங்கினர். ஆனால் அன்றாட வாழ்க்கையை நடத்த மரப்படகு மட்டுமே பயன்படுத்த முடிந்தது. இந்த கிராமத்தின் பாரம்பரியம் மீன்பிடியாகும். இதை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் ரெக்காட்டா திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், இது என்னுடைய முதல் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.